கள் உணவு பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. புளித்த கள் புளிக்காத கள் இரண்டையுமே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் உணவு பட்டியலில் தான் வைத்திருக்கிறது. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒரு ஆட்சியாளர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர். கல்லுக்கு தடை விதித்துவிட்டு ஆதாயம் பெற்றவர்கள் யார் யாரு? செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, இபிஎஸ், ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். வள்ளுவருடைய குரட்படி பேய்பெட்டியில் வைக்கப்பட வேண்டியவர்கள். காலி பாட்டில் விலை, டாஸ்மாக் காலி பாட்டில் ஃபுல் பாட்டில் விலை 3 ரூபா. உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியனுடைய மதிப்பு 9 ரூபா. அடக்க விலை 12 ரூபா. டாஸ்மாக் கடையில் வைக்கிறது 380 ரூபாய். எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 12 ரூபா பண்டத்தை 380 ரூபாய்க்கு விற்றா எவ்வளவு லாபம் வரும்? நாசிக் அச்சகத்துல ரூபா நோட்டு அச்சடிச்சா கூட இந்த மார்ஜின் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஆதாயம் வர்றதுனாலதான் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு நல்லுசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். கண்டிப்பாயா. இப்போ ரொம்ப நாட்களாக கல்லின் மேல தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா பல மாநிலங்கள்ல கல்லுக்கு அனுமதி உண்டு. கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல கல்லுக்கு அனுமதி உண்டு. ஆனா தமிழ்நாட்டுல நீண்ட நாட்களாக ஏன் கல்லுக்கு தடை விதிச்சிருக்காங்க? கல்லுக்கு தடை எப்ப விதிச்சாங்கன்னா 1/1/87 எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போது சொல்லப்பட்ட காரணம், எங்களுக்கு தகவல் உரிமை சட்டப்படி பதில் கொடுத்திருக்கின்றார்கள். பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. அன்றையிலிருந்து அவங்க தடை பண்ணிருக்காங்க. அதுல இருந்து டாஸ்மாக் கடையில உள்ள சாராயத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கல்லுக்கும் டாஸ்மாக் கடையில உள்ள சாராயத்துக்கும் என்னென்ன தீமை இருக்கு, என்னென்ன நன்மை இருக்குங்க ஐயா? கள் உணவு, அது மதுவும் அல்ல, போதைப் பொருளும் அல்ல. தமிழ்நாட்டில் உணவுக்கும் மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் வேறுபாடு ஆளுகின்ற அரசுக்கும் தெரியவில்லை, அரசியல் கட்சிகளுக்கும் தெரியவில்லை, வாழுகின்ற 8 கோடி மக்களுக்கும் அது பற்றிய புரிதல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் கள் தடை. போதைப் பொருள்னா உலக அளவில் சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை. ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான், இவைகள் தான் போதைப் பொருள். மதுங்கிறது பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சாராயம், வோட்கா போன்றவைகள் எல்லாம் மதுக்கள். கள் உணவு பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. புளித்த கள் புளிக்காத கள் இரண்டையுமே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் உணவு பட்டியலில் தான் வைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் இது போதைப் பொருள், இது தடை செய்யப்பட வேண்டிய பண்டம் என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். தமிழ்நாட்டில்தான் வள்ளுவருக்கு நாம கோட்டை கட்டி இருக்கிறோம். தமிழ்நாட்டில்தான் வானலாவி சிலை வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்துகள்ல தான், அரசு பேருந்துகள்ல வள்ளுவருடைய பொருள் இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒரு ஆட்சியாளர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர்.
இதைத்தான் கலைஞர்கிட்ட கேட்டோம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் போது. வளாகத்துக்குள்ள கள்ள வைக்கிறதா முடிவு பண்ணோம். கடைசி நேரத்துல கலைஞர் அழைச்சு பேசினாரு. இதை சொன்னோன்னு கலைஞர் சொன்னாரு, கள் முக்கியமானது, தேவையானது, அவசியமானது, கவனிக்கின்றேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. உங்களோட கோரிக்கையை அவர் கையில என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால பாத்தீங்கன்னா எங்களை எல்லாருமே ஏமாத்திருக்காங்க. ஆக புரிதல் இல்லை, புரிதல் இல்லை. அடுத்து வள்ளுவர் ஒரு படி மேல போய் சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகு கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலேயே மட்டும் ஆட்சியாளர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார் வள்ளுவர். ஆகவே கள்ளுக்கு தடை விதித்துவிட்டு ஆதாயம் பெற்றவர்கள் யார் யாரு? செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். வள்ளுவருடைய குரட்படி பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். அப்படி ஏதாச்சும் ஐயப்பாடு இருந்ததுன்னா வள்ளுவர் கோட்டை இருக்குது, அங்க போய் கேட்க சொல்லுங்க. வள்ளுவருடைய சிலை அதுக்கு பதில் சொல்லும். கண்டிப்பாங்க. இப்போ தீமையான சரக்க இவங்க டாஸ்மாக் சாராயத்தை விற்கும் பொழுது ஏன் நன்மையான கல்லை இவங்க விற்க அனுமதிக்க விட மாட்டேன்றாங்க? ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னா, இப்ப மரமேறவங்க, மரமேறும் தொழிலாளிகள், அந்த பனை தென்னை ஈச்ச மரங்களை வைத்து பாதுகாக்கும் விவசாயிகள், இந்த சத்தான இயற்கையான அந்த மென்பானத்தை நுகரக்கூடிய 8 கோடி மக்கள் ஆட்சியாளர்களுக்கு பணம் கொடுக்கறாங்களா? இல்ல அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கறாங்களா? இல்ல. லிக்கர் லாபி வலுவா இருக்கு. அவங்க அத்தனை பேர்த்தி கவனிக்கும் விதத்துல கவனிச்சிடுறாங்க. அதுல என்ன ஆதாயம் தெரியுங்களா? இந்த டாஸ்மாக் மதுவில் என்ன ஆதாயம் தெரியுங்களா? இப்போ நீங்க சொன்னா உண்மைக்கு மாறானதுமாங்க, நான் சொன்னா அது பொய்யும்பாங்க. அருட்செல்வர் மகாலிங்கம்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? பொள்ளாச்சிக்காரர். அவர் ஒரு தொழில் அதிபர். 5 சர்க்கரை ஆலைகளுக்கு சேர்மனா இருந்தாரு. அவருதான் இந்த டாஸ்மாக் மது தயாரிப்பு கொண்டான மூலப்பொருள் மொலாசஸை கொடுத்து வந்தவர். அவருடைய பத்திரிகை ஹோம் சக்தி அந்த டிசம்பர் இதழ்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்றாரு, காலி பாட்டில் விலை, டாஸ்மாக் காலி பாட்டில் ஃபுல் பாட்டில் விலை 3 ரூபா, உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியனுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா, டாஸ்மாக் கடையில வைக்கிறது 380 ரூபாய். எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். 12 ரூபா பண்டத்தை 380 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் வரும்? நாசிக் அச்சகத்துல ரூபா நோட்டு அச்சடிச்சா கூட இந்த மார்ஜின் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஆதாயம் வர்றதுனாலதான் இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாருமே சாராய பணங்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சில கட்சிகளை தவிர. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். டாஸ்மாக் மது மூலமா அரசுக்கு வரக்கூடிய வருவாய் 50,000 கோடி ஆண்டு வருவாய். இது முன்கதவு வழியா வர்றது எல்லாத்துக்கும் தெரியறது. பின்கதவு வழியா இதே அளவுக்கு 50,000 கோடி வருவாய் வருது. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அந்த லிக்கர் லாபி என்ன பண்றாங்கன்னா வலுவா இருக்காங்க. கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்க விதத்துல கவனிச்சிடுறாங்க. தேர்தல் நேரத்துல கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. ஆளுகின்ற கட்சிக்கு அதிகமா கொடுக்கறாங்க, எதிர்கட்சிக்கு அடுத்து கொடுக்கறாங்க. மற்ற கட்சிகளை எல்லாம் எடை போட்டு விடை கண்டு லெட்டர் பேட கட்சி வரையில கொடுத்துட்றாங்க. ஒரு சில கட்சிகள் மட்டும் கையேந்தாது இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் கையேந்திடுறாங்க. தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க ஒரு தொகைய, மறுபகுதிய எங்களுக்கு கொடுக்கறாங்க. நாங்க தான் கேட்கிறவே தேர்தல் வந்தா, இந்திய நாட்டினுடைய எஜமானர்கள், வாக்காளர்கள், நாங்க என்ன கேட்கிறோம்? என் வீட்டுல எவ்வளோட்டு, எவ்வளவு கொடுப்ப நீ எனக்கு அப்படின்னு பேரம் பேசி வாங்கறதையெல்லாம் வாங்கிட்டு தானே குத்துறோம். ஆக அந்த தொகை எங்களுக்கு வருது மறைமுகமா. கண்டிப்பாங்க. இந்த சுழற்சியில் இருக்கிறதுனாலதான் கள்ளுக்கு தடையை நீக்க அவர்கள் தயாராக இல்லை. இதை எதிர்த்து பல கட்சிகள் போராடல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களை மாதிரி ஜனநாயகவாதிகள் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் மக்கள் இது தீமை, சரக்கு தீமை, அதை நம்ம குடிக்க கூடாது, கல்லு நல்லது, அதை நம்ம குடிக்கணும், ஆனா கல்லுக்கு அரசு தடை பண்ணிருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும் அப்படின்னு ஏன் மக்கள் தன்னெழுச்சியா போராட வரல? மக்களாகிய நாங்கள் தான் செம்மறியாடுகளா இருக்கிறோமே. மக்களாகிய நாங்கள் செம்மறியாடுகள். அதனால ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஓநாய்களா இருந்துட்டு இருக்காங்க.
எங்களுடைய அறியாமை வந்து தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நியாயத்தை சொன்னா அது எடுபடும் நினைக்கிறீங்களா? அதான் வள்ளுவரே பதிவு பண்றாரு. ஜனநாயக நாடு தானே சொல்றாங்க. நன்றாற்றும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை. நல்லது செஞ்சாலும் நல்லது சொன்னாலும் அதுக்கு வரவேற்பு இருக்குமான்னா அவ்வளவாக இராது. இல்ல, இது சமூக நீதி ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாருமான ஆட்சி. இது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சின்னு தானே சொல்றாங்க. ஏழை எளியவர்களுடைய அறியாமை அறுவடை பண்ணக்கூடிய ஆட்சி தான். ஏழை எளியவர்களுடைய நலன் காக்கும் ஆட்சி அல்ல. இப்ப இந்த காலகட்டங்கள்ல கல்லை பத்தி சரியான புரிதல் சில பேருக்கு இல்ல. ஆனா சங்க காலங்கள்ல கல்லோட மதிப்பு எப்படி இருந்தது, அதை எப்படி பகிர்ந்தாங்க? அதாவது தமிழ்நாட்டில் இல்லாத மதுக்களே இல்லை. எல்லா மதுக்களும் இருந்திருக்கு. கள்ளு முக்கியமான உணவு சங்க காலத்துல. அதிகமான ஔவையாரு கள்ள பருகிருக்காங்க. சிறியகள் பெரினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான் இறந்துடுறாரு. அந்த நடுகல்லுக்கு ஔவை கள்ள படையலா வச்சு வழிபட்டிருக்காங்க. நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. இவைகளெல்லாம் புறநானூற்று பதிவுகள். பாரி வள்ளல் பரம்பு நாட்டுக்கு தலைவன். பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு, புரவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கள்ள வாரி 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 வள்ளல் பாரி வழங்குவாராம். அப்படி வாரி வாரி கள்ளை வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிக்கிட்டு போகுமா. அந்த அளவுக்கு வள்ளல் பாரி வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு வாரி வாரி கள்ளை வழங்கி இருக்கின்றார். ஆக சங்க காலத்தில் இது உணவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சங்க காலத்தில் இறக்குமதி மதுக்களும் இருந்திருக்கின்றன. பட்டினப்பாலை பதிவு. யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல். ரோமாபுரி நாட்டில இருந்து மது கடல் வழியா வந்து இறங்கி இருக்குது பூம்புகார்ல. அதே மாதிரி அந்த காலத்துல வைன் இருந்திருக்குது. இப்போ வைன் வந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க. வைன் வந்த வரலாறுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உலக அளவுல பாரசீக நாட்டுல ஜாம் ஜெட்டு அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தானா. அந்த மன்னன் திராட்சை பிரியனாமா. எப்ப பார்த்தாலும் திராட்சையை தின்னுகிட்டே இருப்பானா. ஒரு ஜாடியில அப்படியே குவிச்சு வச்சிருப்பானா கோபுர மாட்டோம். அப்புறம் ஒரு நாள் ஜாடியில குவிச்சு வச்சு போட்டு வெளிநாடு போயிட்டான். தன்னுடைய அறையை தானே பூட்டிட்டு போயிட்டான். சில நாள் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா அந்த கோபுரம் மாதிரி இருந்த திராட்சையை காணாம். என்னடா, நான் போகும்போது கோபுரமாட்ட திராட்சையை குவிச்சு வச்சுட்டு போனேன், வந்து பார்த்தா காணாம அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்திருக்கிற ஜாடிக்குள்ள உள்ள பாகாட்டு இருந்திருக்குது. உடனே கைவிட்டு விரல்ல அப்படியே சுவைச்சு பார்த்திருக்கிறேன். கசந்து இருக்குது. உடனே அமைச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன். அறிஞர் பட்டாளத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து சுவைச்சு பார்த்திருக்காங்க. இது சாத்தானுடைய வேலை, திராட்சையை வந்து விஷமா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த ஜாடியில விஷம்னு எழுதி வெளியே கொண்டு வச்சுட்டாங்க அந்த ஜாடிய. ஒருத்தி அந்த புறத்துல அரசனோட சண்டை போட்டுக்கிட்டு சாவ துணிஞ்சு வெளியே வந்திருக்கிறான். ஜாடி அவன் கண்ணு தென்பட்டு இருக்குது. ஜாடியில விஷம்னு எழுதப்பட்டிருந்த எழுத்த படிச்சு பார்த்துட்டு ஓடி போய் அந்த ஜாடி எடுத்து கடக்கு 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 கடக்குன்னு குடிச்சிட்டான். சாவ துணிஞ்சவன். சாவ துணிஞ்சு ஜாடியில இருக்கிறத குடிச்சவளுக்கு சந்தோஷம் பிறந்துட்டது. ஆடி இருக்கிறா, பாடி இருக்கிறா, குதிச்சிருக்கிறா. அதுக்கு பின்னாடி அரசங்கிட்ட போய் சொல்லி இருக்கிறான். அரசனு வந்து குடிச்சிருக்கிறான், அவனும் ஆடி இருக்கிறான், பாடி இருக்கிறான். அறிஞர் பட்டாளம், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் வந்து குடிச்சிட்டு ஆடி இருக்காங்க. அதுக்கு பின்னாடிதான் அதுக்கு வைன்னு பேர் வச்சாங்களா. இதுதான் வைன் வந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க. அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டிலேயே வைன் இருந்திருக்குது. மலைபடு கடாமன்னு ஒரு இலக்கியம். 10 பாட்டு. 10 பாட்டுங்கிறது திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மலைபடு கடாம், மதுரை பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. அதுல மலைபடு கடாம்னு ஒரு இலக்கியம். அதுல வேய்ப்பெயல் விளையு தேக்கத் தேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து. அதாவது மூங்கில் இருக்குல்ல, இங்க ஒரு கனவு இருக்கு, இங்க ஒரு கனவு இருக்கு. இங்க வெட்டி படி மாதிரி இருக்கும். அதுல ஒரு பொத்தலை போட்டு மலந்தேனை உள்ள ஊத்தி காற்று புகாத வகையில அடைச்சு வச்சு மணல்ல புதைச்சு வச்சு சில நாட்கள் கழித்து எடுத்து குடித்து மகிழ்ந்ததாக இலக்கிய பதிவு இருக்கு. அதுதான் வைன். ஆக அன்னைக்கு வந்து டிஸ்லரி இருந்திருக்குது. நீங்க மணிமேகலையில
கல்லடு குளிசின்னு ஒரு பாடலே வருது. கல் காய்ச்சும் பானை, கள்ள காய்ச்சி எடுத்து கடினமானம் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆக சங்க காலத்துல இல்லாத மதுவே கிடையாது. அதே மாதிரி பேர் மாதிரி வயல்ல இருந்து இது தயாரிச்சிருக்காங்க, திணையில இருந்து. திணைக்கல் உண்ட தெளிகோள் மறவர், அதெல்லாம் இலக்கிய பதிவு. எல்லா வகையான மதுக்களும் சங்க காலத்துல இருந்திருக்குது. ஆனா கள்ளத்தான் முக்கியமா உணவா அவங்க அந்திருக்காங்க. ஆக கள் உணவின் ஒரு பகுதி. அந்த காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். கண்டிப்பாங்க. இப்போ ஒரு கல்லுக்காக ஒரு 20 ஆண்டு காலமாக நீங்க தொடர்ச்சியா போராடிட்டே இருக்கீங்க. உங்க போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி இன்னும் தெரியல. எப்படி ஒரு சோர்வடையாம ஒரு 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 விடாப்பிடியான முயற்சியிலேயே நீங்க தொடர்ச்சியா இந்த போராட்டத்தை கையில் எடுத்துட்டு இருக்கீங்களா? என்ன காரணம்? நாங்கெல்லாம் கோழியினுடைய கடமை என்ன? காலையில போகணும். அந்த மாதிரி நாட்டுல அநியாயம் நடக்குது. அந்த அநியாயம் வெளிப்படுத்தும் விதமாக எப்படி காலையில கோழி போகுதோ, அதிகாலையில போகக்கூடிய கோழி மாதிரி நாங்க குரல் கொடுக்கிறோம். மக்கள் விழித்தெழுந்தால் பொற்காலம், தூங்கிட்டு இருந்தா பொறாத காலம். அதுக்காக கோட்டை விட்டு தூங்குறவனை போய் கோழி கொத்தி எழுப்ப முடியும்? போய் கொத்தி எழுப்பணும்னு வைங்க, அவன் என்ன பண்ணுவேன்? எங்க குறவளையே குடிச்சிருவேன். அடுத்து கோழி குழம்புதான் மனது. அது எங்களுடைய வேலையும் இல்ல. அநியாயம் நடக்குது நடக்குது நடக்குது, மக்களே விழித்தெழுங்கள் 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 சொல்றோம். மக்கள் விழிச்சா பொற்காலம், விழிக்காம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா பொறாத காலம். நாங்க கடமை செய்யறோம். இன்னும் எத்தனை காலகட்டங்கள் இதே மாதிரி போராடிக்கிட்டே இருப்பீங்க? உயிர் இருக்கும் வரலும் சத்தம் போட்டுட்டே இருப்போம். We are catalyst. நாங்கள் கிரியாவுக்கி. கல்லுக்காக பல்வேறு தலைவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. குறிப்பா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சார மேடைகள்ல பேசுறாரு. ஈஸ்வரன் போன்ற அமைச்சர்கள் வந்து சட்டப்பேரவையில பேசுறாங்க. இப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து குரல் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க கல்லுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க, அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்க புரிதலோட குரல் கொடுங்க. புரிதல் இல்லாமல் கள் பற்றிய புரிதல் இல்லாமல் தயவு செஞ்சு எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் பதிவு செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் பதிவு செய்தால் எங்களுக்கு கள் இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுகின்றது. எந்த மாதிரி புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க என்ன புரிதல்னா, இப்ப அண்ணாமலை மேடையில் என்ன பேசினாரு? தொடர்ந்து பேசிட்டு வந்தாரு. என்ன பேசினாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், இதைத்தானே பேசினாரு. அதே திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவையில் என்ன பதிவு பண்ணாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், இதைத்தானே பதிவு பண்ணாரு. அண்மையில நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் ரூபி மனோகரன் என்ன கேட்டாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு எப்போது அனுமதி கொடுக்கும்னு கேட்டாரு. இவைகள் எல்லாமே இந்த தலைவர்களுடைய புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில, தெலங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத கைலாகாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும். இதையல்லவா ஈஸ்வரன் சட்டப்பேரவையில் கேட்டிருக்க வேண்டும்? இதையல்லவா மேடையில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்க வேண்டும்? இதையல்லவா ரூபி மனோகரன் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும்? மாறாக புரிதல் இல்லாமல் கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், இதையெல்லாம் கேட்டாங்க. இன்னொன்னு கேட்டிருக்கணும், எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an ஆபீஸ் as a chief minister of தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானு வந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதல்வராக உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது?
இதற்கு என்ன பதில், எங்கே பதில் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும். அடுத்து ஒரு மரத்து கள்ள 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கள்ளு கிடைக்குமா? வாய்ப்பே இல்ல. பல மரத்து கள்ளுதான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கள்ளாத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் intoxicating drinks and of drugs which are injurious to health, இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. கள்ளை உணவாக அறிவித்திட வேண்டும். இன்னைக்கு பெரியாரை பற்றிய புரிதல் பெரியாரை பெரிதாக பேசுபவர்களுக்கு கூட இல்லை. ஒரு உதாரணம், சில மாதங்களுக்கு முன்பு திருமாவளவன் அவர்கள் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் கள்ளக்குறிச்சியில. அப்போது அங்கே தந்தை பெரியாருக்கு பெரிய அளவில் ஒரு கட் அவுட் வைத்திருந்தார். அவரே மேடையில் விளக்கம் கொடுத்தார். எதற்காக தந்தை பெரியாருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மது எதிர்ப்பாளர், கள் எதிர்ப்பாளர். ஆகவே இவ்வளவு கட் அவுட்டை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பெரியாரை பற்றிய புரிதல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் அவருடைய பதிவு. தந்தை பெரியார் 22/1/1963 கும்பகோணத்தில் ஒரு மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி உரையாற்றுகின்ற பொழுது அவர் பதிவு செய்திருக்கின்றார், நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது 1921 காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கள்ளிறக்கிய 500 தென்னை மரங்களை அநியாயமாக வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கள் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல. மரத்திலிருந்து இறக்கிய கள்ளை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. 7ஆம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்கை கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கிடையில மதுவில கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கள்ளுக்கு தடை வச்சுட்டாங்க. கள்ளு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டு கள்ள குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது கேவலம்னு சொல்லி கள்ளு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கள்ளுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பதில் என்ன? இதற்கு வைகோ அவர்கள் சொல்லும் பதில் என்ன? இதற்கு கி வீரமணி அவர்கள் கூறும் பதில் என்ன? அவங்க 3 பேரு சட்டம் படித்தவர்கள். நான் கேக்குறேன், ஒருத்தர் 1000 உயில் எழுதலாம். எந்த உயில் செல்லும்? இறக்கறக்கு முன்னாடி கடைசியே எழுதின உயில் தான் செல்லும். 1921 பதிவு பண்ணது செல்லுமா? 1963 பதிவு பண்ணது செல்லுமா? இந்த புரிதல் இல்லாமல் இவர்கள் இருக்கின்றார்கள். கண்டிப்பாங்கய்யா. பல்வேறு கேள்விகளுக்கு நேரில் பதிலளிச்சதுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.